இப்ப நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதெல்லாம் இருக்கலாம் சார். இந்த ஃபோட்டோ எடுக்க, வீடியோ எடுக்கிறதெல்லாம் நம்மளுடைய மார்க்கத்துல கூடுமா? ஃபோட்டோ, வீடியோ இப்படி கேள்வி ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நம்முடைய மார்க்கத்தில் உருவங்கள் தடுக்கப்பட்ட ஹதீதுகள் உண்டு. அதனால தான் இந்த கேள்வியே ம், வருது. ம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஸல்லம். எந்த வீட்டிலே நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டிலே உருவம் இருக்கிறதோ, இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே மலக்குகள் பிரவேசிக்க வரமாட்டாது. மாட்டார்கள். ம். இது புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதனால தான் இப்படி ஒரு கேள்வி வருது. உருவம் உள்ள வீட்ல வரமாட்டாங்களா மலக்குகள்? ஃபோட்டோ, வீடியோவெல்லாம் உருவம் தானே இருக்குது. அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதான் கேள்வி வச்சிருக்கிறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இங்க மலக்குகள் வருகை தர மாட்டார்கள் சொன்னா, ஒட்டுமொத்தமா எந்த மலக்கும் அப்படின்னு அர்த்தம் அல்ல. ம். ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். அதான் அர்த்தம். மற்ற மலக்குகள் வருவாங்கல்ல. இவர் வீட்டில உருவம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. இவருடைய நன்மை, தீமைகளை எழுதுகின்ற கிராமன் காத்தி கிராமன் மலக்கு காத்திப் இருப்பாங்கல்ல. ஆ. இவருக்குள்ள தானே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. இவருக்கு பாதுகாவலா இருக்கிற மலக்கு இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாதுகாவலுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் மலக்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ம். இவருடைய டைம் வர்ற வரைக்கும் அந்த மலக்களே பாதுகாப்பாங்க. ம். சில கட்டங்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு நூலில ஆ, அளவு ஆ. தாங்க. இல்லாட்டி உங்களுக்கு முன்னால நிக்க முடியாதுங்க. அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நூலிலே அளவுக்கு அந்த ஆபத்தை நெருங்கிய போது, இவர் பாதுகாப்புட்டு வந்துட்டார்ல. யாரு செஞ்சது? மலக்கு. மலக்குமார்கள். ஆ. பாதுகாப்பு படையா இருக்கிறான் அவங்க தான். ஏன்னா இந்த ஆளுக்கு இன்னும் டைம் வரல. பஸ்ஸுக்குள்ள போய் மாட்ட போறாரு அப்படின்னு சொல்லி புடிச்சு இழுத்துருவாங்க. இழுத்துருவாங்க. ஏன்னா இவருக்கு தவணை காலம் வர்ற வரைக்கும் அவங்க பொறுப்பு. தவணை காலம் வந்துட்டாக்கா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. பேரும் போவாங்க. இவரு மரணம் வந்துரும். வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி வ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலா அல்லாஹ் சொல்றான். உங்களை ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு படைகளை அல்லாஹ் நியமிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி. இப்போ யானைப்படை, பூனைப்படைலாம் சொல்றாங்கல்ல பாதுகாப்புக்கு. அந்த காலத்து மன்னர்களுக்கு யானைப்படை, யானைப்படை, இந்த காலத்து உள்ளவங்க பூனைப்படை பூனைப்படைங்கிறாங்கல்ல. சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பாதுகாப்பு படை இருக்குது. அதான் மலக்குமாருடைய படை இருக்குது. இப்ப அந்த மலக்குமாருடைய பாதுகாப்பு இருக்குதே, அவங்க நம்ம கூட தானே கூட இருப்பாங்க. தானே இருப்பாங்க. இல்ல உருவம் இருக்குது, நம்ம வெளிய நின்னுக்கிறோம்னு நிக்க இருப்பாங்க. மாட்டாங்கல்ல. சரி, இதுவரை தான் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ரூஹை கைப்பற்றுவது இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் தானே. இஸ்ரா உள்ளுக்கு உருவம் இருந்தா, சரி அந்த ஆள் வெளிய வரட்டும்னு காத்துருவாங்கடா. டைம் வந்தாக்க போய் இழுத்துட்டு வந்துருவாங்கல்ல. அதனால ரஹ்மத்துடைய ரஹமத்துடைய மலக்குமார்கள் மலக்குமார்கள். வைத்த மாட்டார்கள். அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கம். அது இருக்கட்டும். இப்படி இருக்கு ஹதீஸ். இதனால தான் இந்த கேள்வி வந்தது. கேள்வியே வருது. சில பேரு "பொருத்தம் கூடாதாங்க. ஏன் வந்துருச்சுல்ல உருவம்ண்டு" அப்படிங்கிறான். அப்படி இல்ல. எதையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால், எதற்கு சொன்னார்கள்? ஏன் சொன்னார்கள்? காரணத்த பார்க்கணும். அந்த காலத்திலலாம் உருவங்களை வணங்குகின்ற பழக்கம் இருந்தது. அதத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாம ஆக்குனாங்க. ஏங்க உங்களால் படைக்கப்பட்ட இந்த உருவங்களை எல்லாம் வணங்குறீங்க? இந்த உருவங்களையும், உங்களையும் படைத்த இறைவன இறைவன். வணங்குங்க. அந்த உருவமற்ற இறைவனை வணங்குங்க. அத சொல்லித்தானே இஸ்லாத்த மக்கள் மத்தியில தலை தொங்க செஞ்சாங்க. அதில வெற்றி வாகையும் சூடுனாங்க அப்படிங்கிறது. அதனால தான் அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த காலத்தில மக்கள் உருவங்கள வணங்குனதுனால, அவங்க வீடுகள்லயும் அந்த வணக்கத்துக்குரிய உருவம் இருந்தது. அது இணை வைப்பல்லவா? இறைவனை வணங்கணும். இறைவன் அல்லாத மனிதனால் உருவாக்கப்பட்ட உருவத்தை வணங்குறது இணை வைப்பு ஷிர்க்கு. அதனால தான் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டு உருவம் இருக்கிறதோ அங்கே ரஹ்மத்தும் மலக்குமாரும் வருந்த மாட்டான்ட்டு. அப்படி சொல்லப்பட்டது தான். அறவே கூடாது அப்படிங்கிறதல்ல. ஏன்னு கேட்டா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு காரணம். இப்ப நம்மலாம் ஃபோட்டோ வச்சிருக்கோம். ஒவ்வொன்னும் ஒரு காரணம் இருக்குது. பாஸ்போர்ட்ல இருக்குது, ஐடென்டிட்டி கார்டுல இருக்கு, ஓட்டர் ஐடில இருக்குது. அப்ப அதனால இன்னைக்கு ஆதார்ல பேங்க் இருந்து பாஸ்புக்ல எல்லாத்துலயும் இருக்கு. வந்துருச்சு. ஃபோட்டோ ஆதார் இல்லாம கார்டு, இப்ப இருக்க ஓட்டர் முடியாது. சில அதேபோல ஒரு ஹஜ்ஜுக்கு போறான்னு வச்சுக்கிறோங்க. ஹஜ்ஜுக்கு போனா பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட்ல ஃபோட்டோ இருக்க தான் செய்யும். ஆனா இது என்ன கொடுமைண்டா, ஃபோட்டோ கூடாது இந்த சத்தம் போட்டவங்கலாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துருக்கிறாங்க. இல்லங்க நீங்க ஃபோட்டோ கூடாதுங்க அப்புறம் வந்துங்க. இது நிர்பந்தம் அதுக்காக வேண்டியது தான். எது நிர்பந்தம்? நீங்க ஹஜ்ஜுக்கு போகலாம் நிர்பந்தமா? இல்லையே. ஏன்னா ஃபோட்டோ பிடிக்கிறது ஹராம். ஹஜ் வாஜிபு ஃபர்துன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஹராமை செய்தால் தான் ஒரு ஃபர்தை செய்ய முடியும் என்றிருந்தால், ஃபர்தை விடுவதா? ஹராமை செய்து ஃபர்தை செய்வதா? ஃபர்தைத்தான் விட. அப்ப நீங்க வந்து இத ஹராம் சொல்லிட்டு செய்யவே கூடாது. ஏன் பாஸ்போர்ட் எடுக்காம இருக்கீங்க? அவங்களுடைய கூற்றுல அவங்க நிலைப்பாடா இல்லங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அது நிலைப்பாடா இருக்க முடியாது. சரி அது இருக்கட்டும். அதனால ஃபோட்டோ அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம எடுக்கிற ஃபோட்டோ, அது வந்து ஒரு உருவத்தை உருவாக்குவதல்ல. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, யாரெல்லாம் உருவத்தை உருவாக்குகிறார்களோ இந்த உலகத்தில், அவர்களுக்கு கடும் தண்டனை இறைவன் வழங்குவான். மேலும் இறைவன் அவங்கள்ட்ட சொல்லுவான் மறுமையில, "நீ தானே இந்த உருவத்தை உண்டாக்குன, அதுக்கு இப்போ உயிர் கொடு."
அவன் மறுமையில் சொல்லுவான் அப்படின்னு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபோட்டோ கொடுக்குறதும் ஒரு உருவத்தை உண்டாக்குற மாதிரி தானேம்பாங்க. கிடையாது. ஏன்னு இது சொன்னால் ஃபோட்டோ என்பது இவர் இல்லாத ஒன்று உருவாக்குறது இல்லை, ஒன்றினுடைய நகல் பிரதிபலிப்பு. தானே, நகல். ஆமாம், ஒரு விஷயம் இருக்குது, ஃபோட்டோ பிடிக்கிறாரு, அதோடைய பிரதிபலிப்பு தான் இங்கே இருக்கே தவிர புதுசாக ஒன்று உருவாக்கலை. அதே போல தான் இமாமுல் சொல்கிறாங்க, பொதுவாக ஓவியம் வரைவதுங்கிறதே கூடாதுங்கிறதில்ல. ஏன் மறுமையில் இறைவன் சொல்லுவான், இதுக்கு உயிர் கொடு, ரூஹு கொடுமா, அதுலேருந்தே வழங்குது. ரூஹு உள்ள உருவமாக இருந்தால் தான் கூடாது. ஒரு ஆள் இயற்கை சிங்க வரைகிறாரு, மரத்தை வழங்குறாரு, பூவை வழங்குறாரு, தோட்டத்தை வரைகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வரைகிறதுக்கு குற்றம் வர, ஏன் அதெல்லாம் ரூஹுங்கிறது இல்லைல்ல. மரத்தை வரைகிறது, அப்புறம் தோட்டத்தை வரைகிறது, பூக்களை வரைகிறது, செடியை வரைகிறது, கடலை வரைகிறது, ஆறு, வானம், சூரியன், சந்திரன், இதையெல்லாம் வரைஞ்சாக்க இதுவெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் உயிருள்ள பொருள் அல்ல. இப்போ மனிதர்கள், மிருகங்கள் இந்த மாதிரி வரைஞ்சாதான் அப்படின்னு வருது. இன்னொரு கேள்வி வருது. இப்போ என்ன, சில எக்ஸாம்லாம் இது பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க, சில கேள்விகள் உருவத்தை வரைகிற மாதிரி வரும், வரைகிற மாதிரி வரும். ஆனால் அந்த உருவத்தை வணங்காதவர்கள் தான் முஸ்லீம்கள். ஒரு இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்டு அந்த உருவத்தை வரையணுங்கிற மாதிரி வந்தால் இப்போ வரையலாமா? வரையலாம். ஏன், அங்கே மார்க்கு தான், இதை பற்றி நம்ம பேச்சு கிடையாது. சில செய்யுள்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், மனப்பாட பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அது வேறு சமயத்தவர்கள் அவர்களுடைய இறைவனை வணங்குகின்ற செய்யுளும் இருக்கும். அதே போல் வேறு சமயத்தவர்கள் இஸ்லாமிய புலவர்கள் இயற்றிய செய்யுளையும் இவங்க மனம் பண்ணுவாங்க. இங்கே சமயம் சார்ந்த நம்பிக்கைங்கிறதல்ல, ஸ்கூல் புக்கில் இருக்குது, மனப்பாடம் பண்ணி எழுதணும், அதுக்கு மார்க் இருக்குது, அவ்வளோதான். அதனால ஒரு முஸ்லீம் ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, நான் அந்த மாதிரி பாட்டை மனப்பாடம் பண்ணுங்கங்க, ஏன் மார்க்கு தானே. இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட செய்யலை வேறு சமயத்தை ஸ்டூடெண்ட்டு மனப்பாடம் பண்ணலையா? அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இங்கே நோக்கம் நீங்கள் நம்பிக்கை இல்லை, நீங்கள் நம்பலாத மனப்பாடம் பண்ணீங்க. அதே போல் தான் இதுவும். இப்போ அதே போல் வேறு ஒட்டுமொத்தமாக உருவத்தை எடுக்கக்கூடாதுங்கிறது இன்னொரு உதாரணம் எப்படின்னு கேட்டால், குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறோம். அது குதிரை பொம்மை, யானை பொம்மை அதெல்லாம் இருக்குது. குழந்தை பொம்மையெல்லாம் கொடுக்குறோம், அது உருவம் தானே. இது கூடுமை கூடுமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அனுமதிச்சிருக்கிறாங்களே. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூர் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இளம் பெண்கிறதுனால அந்த சிறு வயசுல இருந்தே அந்த பொம்மைகள் மேல ஈடுபாடு இருந்தது. அதனால வீட்டில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. வீட்டில் அப்போ வச்சு விளையாண்டுக்கிட்டுலாம் கிடையாது, அது இருந்தது சின்ன உள்ள இதெல்லாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிட்றாங்க, வாங்க அங்கே இருந்த பொம்மையில் காமிச்சு இதெல்லாம் என்னன்றாங்க. அது பல பொம்மைகள் இருக்குது. அது ஒரு குதிரை பொம்மை ஒன்று இருந்துச்சு. அந்த குதிரைக்கு 2 ரெக்கையும் வச்சுருந்தாங்க. சின்ன பிள்ளை அப்படி தானே, ரெக்கையெல்லாம் வச்சு எல்லாம் செய்வாங்கல்ல. இது என்னன்னாங்க, இதெல்லாம் பொம்மைகள், யாரை சொல்லலாம். அப்படியா, இது என்ன? அந்த குதிரை பொம்மை சுட்டி காட்டி கேட்டாங்க. மாஹாதா, இது என்ன? ஃபரஸ், இது குதிரை. அப்படியா, மா அலேஹி, அதுக்கு மேலே என்ன இருக்குது? ஜனாஹானி, 2 ரெக்கை இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த உலகத்தில் குதிரைக்குமா ரெக்கை இருக்கும்? ஃபரசுன் லஹு ஜனாஹானி, இந்த உலகத்தில் இறக்கைகள் முளைத்த குதிரையும் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. அவனை உடனே அசராமல் பதில் சொன்னாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, யாரை சொல்லலாமா, சமயத்தை என் கேள்விப்பட்டது இல்லையா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குதிரை பட்டாளம் இருந்தது, அவைகளுக்கெல்லாம் இறக்கைகள் உண்டு, கேள்விப்படலை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் விட்டு சிரித்தார். ஏன்னா அவர்களுடைய நுண்ணறிவு, உடனே பதில் கொடுத்தாங்க பாருங்க, நுண்ணறிவின் திறனை வியந்து போய் சிரித்தாங்க. அபூதாவுதில் இருக்குது. இப்போ நமக்கு பாயிண்ட் என்னண்டா, குதிரை பொம்மை வீட்டுக்குள்ளே இருக்குதே, எந்த வீட்டில் உருவம் இருக்குதோ அங்கே ரஹ்மத்தில் மலக்கு வருகை தர மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, அவங்க வீட்டுக்குள்ளேயே குதிரை பொம்மை இருக்குது. அப்போ உருவம் தானே. அப்போ இதுலேருந்து வழங்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படிங்கிறது வணக்கத்தின் அடிப்படையில் வச்சுருந்தா தான் கூடாது. ஏன்னா இந்த சாதாரணமாக வரைஞ்சது புகாரி இல்லா ரக்மன் ஃபி சோபின், இந்த ஆடைகள்லாம் அடையாளத்துக்கு சில உருவங்கள்லாம் இருக்கும் அல்லவா, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருக்காங்க. அதே இருக்குது புகார்லேயே. இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சிடும். வணங்குவதற்கு அப்படி இருந்தால் கூடாது தான். அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி தான். ஒரு ஆள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு வணங்குறான்னு வச்சுக்கிறோங்க, அதுவும் கூடாது தான். ஆனால் உருவமாகவே இருக்குது, ஆனால் குழந்தைக்கு விளையாட தான் கொடுத்துருக்குறோம், அது ஃபோட்டோ கிடையாது, உருவமே தான். அப்படி இருந்தாலும் கூடுங்க. அப்போ நோக்கத்தை தான் இஸ்லாம் பார்க்க சொல்லுது, அப்படியும் புரிஞ்சுக்கணும்.